இங்கே ராஜா ஹீரோவை கொதிக்கிற கொப்பரையில் தள்ளி விடுறான். அதை பார்த்து அங்கேருந்த ஒரு மந்திர ராணி அவள் வச்சிருந்த மந்திர மோகத்தை அந்த கொதிக்கிற கொப்பரையில் தூக்கி போடுறான். அப்படி போட்டோன்னா நம்ம ஹீரோ அந்த கொப்பரையிலேருந்து பக்கத்தில் இருக்க கொப்பரைக்கு பறந்து போகிறான். அந்த கொப்பரை ஃபுல்லாகவே வேறு ஐஸ் கட்டியாக இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே அதில் உறைஞ்சி போகிறோம். அப்போ அங்கேருந்து நெருப்பு பறவை அது வச்சிருந்த ஒரு நெருப்பு ரெக்கையை அந்த ஐஸ் கட்டி கொப்பரையில் போடுது. அப்படி போட்டோன்னா ஹீரோ அதுலேருந்து தப்பிச்சு 3வது இருக்க ஒரு கொப்பரையில் போய் விழுறான். அப்படி விழுந்து ரொம்ப நேரம் ஆகி ஹீரோ வெளியே வரவே இல்லை. இதை பார்த்து அந்த மந்திராணி பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. அங்கேருந்த மக்களும் நம்ம ஹீரோ இறந்துட்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஒவ்வொரு ஆளாக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப ஹீரோ வளர்த்த குதிரை அவனுக்காண்டி ஒரு மந்திர மலரை கொண்டு வந்து அதில் போடுது. அப்படி அந்த மந்திர மலரை போட்டோன்னே ஒரு சூறாவளி மாதிரி அந்த குப்பரையில் கிளம்பி நம்ம ஹீரோ அதுக்குள்ளேருந்து வெளியே வரான். முன்னாடி இருந்ததோட அழகாகவும் அறியாவும் வெளியே வரான். இதை பார்த்து ஊர் மக்கள்லாம் பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. அந்த ராஜாவும் நம்ம ஹீரோ இவ்வளோ அழகாகவும் அறிவாகவும் ஆனது காரணம் அந்த கொப்பரையில் இருக்க தண்ணியை நினச்சிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் கழிட்டு அந்த கொப்பரை தண்ணியில் போய் விழுறான். அப்படி விழுந்தோன்னா ஒரு பெரிய பபுள் மாதிரி வந்து அதுக்குள்ளே அந்த ராஜா மாட்டிக்கிறான். இதெல்லாம் பார்த்து அங்கே இருக்க மக்கள் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த ராஜாவும் அந்த பபுள் மூலியமாக வானத்தில் அப்படியே போய் காணாமல் போயிடுறான். அங்கே இருந்த மக்கள்லாம் நம்ம ஹீரோவையும் அந்த மந்திராணியும் பார்த்துட்டு அவங்க தான் அந்த நாட்டோட ராஜா ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை ஏற்றுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த நாட்டோட ராஜாவும் ஆயிடுறான்.